மறுபடியுமாக பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தின் மூலமாய் உங்களை ஒவ்வொருவரையும் நல்ல மேய்ப்பன் சுவிசேஷ சபையின் மூலமாய் நடக்கிற வேதாகம படிப்புக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம கடந்த மாதத்துல ஏறக்குறைய நவம்பர் மாதம் நினைக்கிறேன். அப்ப அந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்தினுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் காரியங்களை நம்ம வாசித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அது ஐ டோன்ட் நோ எத்தனை பேருக்கு நீங்க ஞாபகம் வைத்திருக்கிறீங்கன்னு சொல்ல தெரியல. நான் ஒரு 5 மினிட்ஸ் அதுல ஒரு குயிக் ஓவர்வியூ பண்ணி கொடுக்குறேன். அதாவது அது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ஒரு நிருபம், சிறைச்சாலை நிருபம். அது 60 ஏடி 60லிருந்து 63 வருடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அந்த எபேசியர் பட்டணத்துக்கு 2 தடவை விசிட் பண்ணிருக்கிறார். 2வது மிஷனரி, அவர் மொத்தம் 4 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஒவ்வொரு மிஷனரி பயணத்திலும் 20க்கு மேற்பட்ட சபைகளை உருவாக்கி நிறைய கடிதங்களை எழுதி அந்த சபைகளுக்கு அனுப்பி இருக்கிறாரு. அவங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள், மற்ற காரியங்களை குறித்து அவங்களுக்காக ஜெபிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது, எல்லா காரியங்களை குறித்து அந்த ஜனங்களுக்கு கடிதத்தின் மூலமாய் எழுதியிருக்கிறாரு. இத முதல் விசிட்டாக 53லிருந்து 54 ஏடியில போனாரு. அதுக்கப்புறம் அங்க ஒரு ஷார்ட் விசிட் தான் பண்ணிட்டு வந்தாரு. பண்ணிட்டு வரும் அந்த காரியங்களை நீங்க வாசித்து, அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி அந்த எபேசு பட்டணத்துக்கு வந்தாரு, அந்த ஒரு இடத்துல ஜெபாலயத்துல வசனத்தை எப்படி உபதேசித்தாரு, அதன் மூலமாய் ஆக்கிலா, பிரிஸ்கில்லா, அப்போலோ என்ற ஒரு சகோதரர், அந்த பிள்ளைகள்லாம் அவர் விட்டு போன ஊழியத்தை அவர்கள் அந்த இடத்துல தொடங்கி அந்த சபையை எப்படி நிறுவினார்கள் என்ற காரியங்களை நாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ரீவிசிட் பண்ணாரு. 19ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 54லிருந்து 57 வருஷம் ஏடியில பார்த்தீங்கன்னா 3 வருஷம் எபேசு பட்டணத்திலே தங்கி இருந்து அங்க நிறைய காரியங்களை செய்ததாக 19 1லிருந்து 41 வசனங்களிலையும் 20வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சில காரியங்களை, ஏன்னா அங்க இருக்கிற மூப்பர்களுக்கு லீடர்ஸுக்கெல்லாம் நிறைய காரியங்களை, நிறைய ஓநாய்கள் சபைக்குள்ளே வரும், கள்ள தீர்க்க தரிசிகள் வருவாங்க, நீங்களாம் எச்சரிக்கையா இருக்கணும், அதை குறித்தும் அவர்களுக்கு 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல மொத்தம் 6 அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த 6 அதிகாரங்கள்ல மொத்தம் 155 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1539 தமிழ் வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒவ்வொரு வார்த்தையும், அதாவது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஆண்டவருடைய ஒரு வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்று வேத வசனம் சொல்லுகிற பிறகு ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமான வார்த்தையை கொண்டு அந்த எபேசு பட்டணத்துக்கு எழுதுகிற சபையில அழகாக எழுதியிருக்கிறாரு. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா 3016 வார்த்தைகள் உள்ளடக்கிய 6 அதிகாரத்தை கொண்ட அந்த கடிதத்தை எழுதுறாரு. முதல் 3 அதிகாரங்களை நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள்ளாக எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு காரியங்களை குறித்து அவர் அழகாக சொல்லுகிறாரு. 4லிருந்து 6 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவுக்குள்ளா நீங்க விசுவாசிகள் எப்படிலாம் இருக்கிறீங்களோ அதை நீங்க எப்படிலாம் பிராக்டிஸ் பண்ணணும், செயல்படுத்தணும் என்ற ஒரு காரியங்களை குறித்துதான காரியங்களை 4லிருந்து 6 அதிகாரங்களில் அவரு அழகாக விளக்கி சொல்லுகிறார். இதுல இந்த இந்த அதிகாரத்துல இந்த இந்த எபேசு பட்டணத்துல எழுதுகிற நிருபத்துல பாத்தீங்கன்னா 10 ஓல்டு டெஸ்டமென்ட் கோர்ஸ் எல்லாம் கூட சொல்லப்பட்டு இருக்கிறது. முதல் சாப்டர் நீங்க பாத்தீங்கன்னா காட்ஸ் பர்பஸ், அதாவது தேவனுடைய நோக்கம் என்ன என்று ஒரு 23 வசனங்களில் அழகாக சொல்லியிருக்கிறாரு. 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தேவனுடைய காட்ஸ் கிரேஸ், தேவனுடைய கிருபை, எப்படி கிருபையினால் தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்ற ஒரு காரியத்தை, அந்த கிருபையினால என்னென்ன காரியங்களெல்லாம் நடந்தது என்ற காரியங்களெல்லாம் அழகா சொல்லியிருக்கிறாங்க. 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா காட்ஸ் பிளான், தேவனுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில, ஏன்னா ஆண்டவருடைய பர்பஸ் எதன் மூலமா வெளிப்பட்ட காரியங்களை குறித்தது முதல் அதிகாரம் சொல்லி, காட்ஸ் கிரேஸ் எப்படி வெளிப்பட்டப்படுதுன்னு சொல்லி, அப்புறம் காட்ஸ் பிளான், அது 3 காரியங்களை சொல்லிட்டு 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல நம்மளுடைய அழைப்பு எப்படி இருக்கிறது. ஏன்னா மீதி 4, 5, 6 இந்த ஆண்டவர் நம்ம செய்த காரியங்களெல்லாம் எப்படி நம்ம கடைபிடித்து வாழ வேண்டும் என்ற காரியங்களை 4வது அதிகாரத்தில் நம்முடைய அழைப்பை குறித்து சொல்லுகிறாரு. 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய அவர் கான்டாக்ட். அதே போல 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய பொறுப்புகள் மற்றும் நம்ம அதாவது நம்மளுக்கு எதிராய் வருகிற காரியங்களை குறித்து, பிசாசின் தந்திரங்களுக்காக நம்ம எப்படி எதிர்த்து போராட வேண்டும் என்ற காரியங்களை குறித்து அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த எபேசு பட்டணத்துக்கு
2 கடிதங்கள் எழுதப்பட்டிருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் 50லிருந்து 60லிருந்து 63 ஏடியிலே எழுதியிருக்கிறாங்க. அதே போல யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 93லிருந்து 95 அந்த ஏடியில அவரு வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலமாக எபேசு பட்டணத்துக்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரு எழுதப்பட்ட வாக்கியங்களை நீங்க ஆதியிலிருந்து அன்பை விட்டீங்க என்ற ஒரு கடிதத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். கடந்த நம்ம நவம்பர்ல நம்ம படித்த காரியங்கள் நம்ம என்னன்னா, முதல் 2 வசனங்களை பார்த்தோம். 1, 2 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த அதிகாரத்துல வாழ்த்துதல். அதாவது கடிதத்தை தொடர்ந்தவங்கன்னா யார் எழுதுனாங்க, யாருக்கு எழுதப்பட்டது, நம்ம ஒரு கடிதத்தை தொடங்கும்போது இது மேல முக்கியமான காரியங்களை முதல் ஒரு வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் நான் அப்போஸ்தலன், அழைக்கப்பட்டவன். அப்போஸ்தலன் என்றால் அழைக்கப்பட்டவன். அது என்னுடைய சித்தத்தினால அல்ல, தேவனுடைய சித்தத்தால் அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நான் எபேசு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் எழுதுறேன்ற ஒரு 4 காரியம் அவருடைய பொசிஷன்ஸையும் நம்மளுடைய பொசிஷன்ஸையும் அதை அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது 2வது வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் அதை பத்தி நான் ரொம்ப விளக்க சொல்ல, ஏன்னா நம்ம என்ன படித்தோம் என்ற ஒரு உங்களுக்கு ஒரு 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 ரீகேப் பண்றேன். அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறதுக்காக. ஏன்னா அவர் அப்போஸ்தலனாகி அவர் எப்படி எதனால் அழைக்கப்பட்டார், நானே வந்து அழைக்கப்படலை, தேவனுடைய சித்தத்தால் அழைக்கப்பட்டேன். அது நீங்க எபேசு பட்டணத்துல விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு நான் எழுதுறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி அந்த 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 ஜனங்களுக்கு ஒரு கடிதத்தை தொடங்கி எழுதுகிறார். இது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். 3வது அதிகாரத்துல வந்து நம்ம பார்த்தோம். 3வது தொடங்கி எப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு சில ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் கொடுத்தேன். இப்ப அந்த 3லிருந்து 6 வசனங்கள் என்ன சொல்லுகிறதுனா, ஆண்டவருடைய தேவனுடைய செயல் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 7லிருந்து 8 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய குமாரனின் செயல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 9லிருந்து 12 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அவருடைய சித்தத்தின் ரகசியம் என்ன என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எப்படி அது சொல்லப்பட்டிருக்கிறது என்ற காரியங்களை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 13லிருந்து 14 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானுடைய செயல். ஏன்னா ஆண்டவருடைய நோக்கம் இந்த முதல் அதிகாரத்துல சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள்லாம் தேவனுடைய செயல் என்ன, பரிசுத்த ஆவியானுடைய செயலோட தேவனுடைய குமாரன் என்ன என்ன செயல், அதெல்லாம் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி இடைப்பட வேண்டும் என்ற காரியங்களை அழகா சொல்றாரு. 15லிருந்து 19 அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஜபிக்கிறார். ஜபித்து உங்களுக்கு நீங்க நிறைய காரியங்களை குறித்து, கிறிஸ்துவனுடைய காரியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரியங்களை குறித்து ஜபிக்கிற காரியங்களை அதில் பார்க்கலாம். 20லிருந்து 23 வசனங்களை நம்ம வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய தேவனுடைய மகத்தான வல்லமையை விளக்கி சொல்லி, அந்த வல்லமையை நீங்க எப்படி, அது எங்கே வைக்கப்பட்டிருக்கு, நீங்க எந்த அந்த 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 வல்லமையை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரியங்களை குறித்து அழகாக சொல்லியிருக்கிறார். நம்ம இந்த நாளிலே ஆண்டவருடைய செயல்கள், இந்த 3லிருந்து 6 வசனங்களை தான் இந்த நாளில ஆண்டவருடைய கிருபையில பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு சில காரியங்களை விலக்கிப்படுத்தின காரியங்களை நான் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து இது மாதிரி உட்கார்ந்து தியானிச்ச காரியங்களை நானும் உங்களோடு கூட கற்றுக்கொள்ள போகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும், ஆண்டவருடைய வார்த்தை மகிமைப்படட்டும். அதாவது இதுல வந்து 3 காரியங்களை தேவனுடைய செயல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். முதலாவது காரியம். 2வது காரியம் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டதன் காரியம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. 3வது காரியமாக நம்ம அதாவது எந்த ப்ரீடெஸ்டைன்ட், அதாவது அதுக்கு அதனுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னா முன் குறித்திருக்கிற காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது தேவனுடைய செயல் 3லிருந்து 6 தேவன் எப்படி செயல்பட்டிருக்கிறார் நம்ம வாழ்க்கையில, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிற நம்ம வாழ்க்கையில எப்படி செயல்பட்டிருக்கிறார் 3 காரியங்கள் மூலமாக எப்படிலாம் அந்த வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிறார் காரியங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்தும் அதே போல நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட காரியங்களை குறித்தும், அது மாத்திரம் இல்ல நம்மளை எப்படி முன்குறித்திருக்கிறார் தேவன் என்ற 3 காரியங்களை சொல்லியிருக்கிறார். முதலாவது காரியமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து 3ஆம் வசனத்துல அழகா சொல்லியிருக்கிறார். ஏன்னா
இந்த 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 புக் வேதாகமத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்ட ஒரே வசனம் இது மாத்திரம்தான். மீதி எல்லா வசனங்களையும் பார்த்தாங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதித்தார், நினைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அத மாதிரி நம்ம ஜெனிசிஸ் 1:28 பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளை படைத்து அவர்களை நீங்க என்ன பண்ணுங்க, பூமியில பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்து நீங்க சகலத்தையும் ஆண்டு கொள்வாய் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். அது ஒரு வாக்கு தத்தம் பண்ணிட்டு ஜெனரலா அவங்கள ஒரு பொதுவான ஆசீர்வாதம், அந்த ஜனங்களுக்கு ஒரு ஹியூமானிட்டிக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற காரியங்களை குறித்து அவர் அழகாக ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் பிசாசானவன் அதை பாவத்துல விழ வச்சு அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து போட்டு விட்டான் மனித குலத்திலிருந்து. அந்த மனித குலம் அது எடுத்து போடப்பட்டதால தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதம் இழந்து போட்டான். அவன் சரீர பிரகாரமா பாவத்துல அவன் இறக்கல. அவன் பாவம் செய்த உடனே அவன் மரித்து அவனுடைய ஆவிக்குரிய மரணம் அந்த இடத்துல நிகழ்ந்தது. அதாவது ஆவிக்குரிய மரணம் என்னவென்றால் அவன் தேவனோடு அந்த உறவாடுகிற அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து விட்டான். ஏன்னா பகலில குளிர்ச்சியான வேளையில ஒவ்வொரு நாளும் அவனோடு பேசுவார், ஆதாமே எங்கே இருக்கிறாய், அப்படி ஏவாளோடு பேசுகிற தேவன். அந்த ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. ஏதேன் தோட்டம் ஒரு நல்ல ஒரு பரலோகம் மாதிரி வைத்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்கள அந்த இடத்துல வச்சாங்க. அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து விட்டான். அந்த ஆசீர்வாதத்தை எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்ற ஒரே காரியத்துக்காக இந்த வசனத்துல அழகாக எபேசு பட்டணத்தில் எழுது சபைக்கு, நம்மளும் சபையா இருக்கிற நம்மளும் பரிசுத்த நம்ம விசுவாசிகளா இருக்கிற நாமளும் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்மளுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம், மெட்டீரியல் ஆசீர்வாதம்னா நம்ம பார்த்தோன்னா நிறைய பொருட்கள் இருந்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறோம். அதே போல உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நம்ம நினைச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பெயர் புகழ் அடைய வேண்டும் என்று அந்த ஆசீர்வாதங்களை குறித்து தான் அந்த உலகமும் நம்மளும் மனுஷர்களாகிய நாமளும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் இந்த வசனத்தில் தான் இருக்கிறது. இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரமா இது ஓப்பனா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இடன் ஆசீர்வாதம். அது அவ்வளோ சீக்கிரமா நம்ம கண்களுக்கு புலப்படாத ஒரு காரியம். அதாவது 1 கொரிந்தியர் 2:9-11 சொல்லுது. அதை வாசி பார்த்தீங்கன்னா சொல்லலாம், படிக்கலாம் அந்த வசனத்தை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்மளால பார்க்க முடியாது. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஏன்னா அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஹிடன் பிளெஸிங்ஸ், வெளிப்படையா தெரியாது. நீங்க உலக பிரகாரமா மெட்டீரியல் பிரகாரமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பொருள் இருக்கிறதால, நல்ல பொருள், நல்ல காரு, நல்ல வீடு வசதிகள் இருக்கும்போது நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இருக்கிற நல்ல பெயர் புகழ் பெற்று நல்ல ஒரு உயர்ந்த பதவியில நம்ம இருக்கும்போது நம்ம உலக பிரகாரமா ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று ஜனங்கள் சொல்லுவாங்க. ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒரு ஹிடன் பிளெஸிங்ஸ். ஏன்னா அது நம்ம ஆயத்தம் பண்ணி ஏற்கனவே பண்ணி வைத்திருக்கிறாரு. அதை நம்ம யாருமே கண்களும் காண முடியாது, காதுகளும் கேட்க முடியாது, இருதயத்துல கூட உணர்ந்து கொள்ள முடியாது. ஆமேன். ஏன்னா அது ஆவியானவர் ஆவியில தான் நம்மள அது உணர முடியும். அந்த காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா இதுல சொல்றாரு, 2 காரியங்கள் மூலமா அந்த வசனங்கள்ல அழகா சொல்றாரு பாருங்க. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது என்று நம்ம பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அது எங்க இருக்குதுன்னா சகோதரர் சகோதரியே, கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறது. நாம கிறிஸ்துவுக்குள், ஏன்னா இயேசு கிறிஸ்து இல்லாத நம்ம வாழ்க்கையே இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதமே இல்லை. ஏன்னா மனுஷன் ஆதாம்
அந்த பாவத்தில் விழுந்ததால அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான். அது எப்படியாவது அந்த ஜனங்களுக்கு மனித குலத்துக்கு திரும்பவும் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று ஒரு நோக்கத்துக்காகவே இயேசு கிறிஸ்துவ சொந்த குமாரனை நம்மளுக்காக கொடுத்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரணத்தை தழுவி நம்மளை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றுதான் நம்மளை கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார். நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது ஒரு காரியமா நம்ம தெரிஞ்ச கிறிஸ்துவுக்குள். எப்படி ஐயா நீங்க கிறிஸ்துவுக்குள் இருப்பீங்கன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்படணும். இயேசு கிறிஸ்து மூலமா தான் ரட்சிப்பு இருக்கிறது. அதாவது யோவான் 14:6 சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ரட்சிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்டு அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன் என்று நம்ம நினைத்து வாழும்போது அது நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அதை மனுஷனால நம்ம பார்க்க முடியாது. அது நான் போகிறான் பாட்டு பைபிள் தீங்கன்னு சர்ச்சுக்கு வாரம் போகிறான். இன்னாத்துக்கு தான் போகிறானே தெரியலையே. இன்னாத்துக்கு தான் காலையில் இப்போ ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் ஜப் பண்ணுறாங்க, ஈவினிங் ஃபேமிலியை ஜப் பண்ணுறாங்க, பைபிள் ஸ்டடி தேர்ஸ்டேன்றாங்க, சண்டே சர்ச்சுன்றாங்க, சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர்ன்றாங்க. இன்னாத்துக்கு தான் போகிறாங்கன்றது உலக மனுஷனுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு தெரியும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளா நம்ம ஆசீர்வதிக்கப்படும் போது அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று தெரியும். ஏன்னா உள்ளத்தில் ஒரு இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா உலகத்துல பொருட்களை பார்த்தா நம்ம பணம் சம்பாதிக்கணும், உலக ஆசீர்வாதங்களை பெற வேண்டும்னா நம்ம ஓடி நம்ம ஆயிடுவோம். அதெல்லாம் விட்டு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வரணும் முதல்ல. ரெண்டாவதாக அந்த கிறிஸ்துவுக்குள்ள வந்ததா மாத்திரம் மட்டும் போதாது. அது எங்க இருக்கிறது? அந்த கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே வைத்திருக்கிறார் அந்த பேக்கேஜ் தான். உன்னதம் எங்க? ஹெவன்லி பிளேசஸ்ல, பரலோகத்தில் இருக்கிறது. நம்மளுக்கு பூமியிலே வைத்திருக்கிறாரு. நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நிரப்பப்பட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம சரீரம் தேவனுடைய ஆவியானவர் தங்குகிற ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, 6:9 சொல்லுகிறது. ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியோட தங்கி இருக்கிற ஆலயம், நல்ல மேய்ப்பன் சுவிசேஷ சபை நம்ம சொல்றோம்னா நம்மளுக்குள்ள ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிறார். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ரட்சிக்கப்பட்டதால அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருப்பதால் தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற ஒரு சபை என்ற ஒரு கட்டமைப்பைக்குள்ள நம்ம ஆண்டவர் வழிநடத்துகிறார். அது உன்னதங்களிலே இருக்கிறது. அது அப்படிமா நம்ம ஆண்டவரை அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம ரட்சிக்கப்படும் போது தான் நம்ம எவ்வளவா இருக்கிறது என்று நம்ம அறிந்து கொள்ளலாம். அவ்வளோ அழகான அந்த பரலோகம், அந்த ஹெவன்லி பிளேஸ் எப்படியாக இருக்கிறது என்று அந்த கிளிம்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இப்ப நம்ம போய் ரட்சிக்கப்படும் போது தான் அந்த மாதிரி அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரம் அவர் சொல்லாத, இந்த இன்னொரு வசனத்துல சொல்றாரு, இந்த 3வது வசனத்துல, இந்த கிறிஸ்துவுக்குள்ள உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால உங்களை ஆசீர்வத்திருக்கிறேன், அதுக்கெல்லாம் நீங்க ஸ்தோத்திரம் செலுத்தணும். அந்த செமிகோலன்ற ஒரு அந்த இருந்துச்சுனாவே அதுக்காக தான் நீங்க சொல்லணும். அந்த சேம் செமிகோலன் மீனுக்கு அந்த வார்த்தைக்கு என்னன்னா, முதல்ல இருக்கிற காரியங்களுக்கு 2வது இருக்கிற காரியங்களுக்கு நீங்க ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு நிமிஷம் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு கிறிஸ்துவின் மூலமா உன்னதங்களிலே கொடுத்த சகல ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை சரீர பிரகாரமாய் தேவனுடைய ஆலயமாய் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவிக்குரிய தகப்பனே, உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதங்களால் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆத்துமாவிலையும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ராஜா, உம்முடைய ரட்சிப்பை கொடுத்து உம்முடைய குணங்களினால் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள உம்முடைய குணங்களினால் நிரப்பப்படும் போது தகப்ப எங்களுக்கு இளைப்பாறுதல், ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் மூலமாய் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. முதலாவது நம்ம ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள உன்னதங்களில ஒரு 3 காரியங்களை வைத்து ஆண்டவருடைய கிருபையில அதில் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையினுடைய ஆழங்களை நம்ம தனித்தனியா இதெல்லாம் பைபிள் ஸ்டடியில தான் நம்ம படிக்க முடியும். நம்ம வேகமாக படிச்சுட்டு போயிடுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே
என்ன விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது, உன்னதங்களிலே என்ன ஆசீர்வாதம் இருக்குது. நீங்க ரெவலேஷன் நீங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க 21ல. அதில் எப்படி அந்த பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்காங்க. மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுதல் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப சந்தோஷமான ஒரு இடம் அது. இரண்டாவதாக சொல்றாரு தெரிந்து கொள்ளுதல். அதாவது நம்ம எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்ற காரியத்தை அவர் அழகா சொல்றாரு. ஒரு 4 காரியங்கள் மூலமாக அவரு அழகாக சொல்லுறாரு பாருங்க. தெரிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? அதாவது நம்ம ஒரு காரியம் தெரிந்து கொள்ளுதல்னா நம்ம என்ன பண்றோம்? ஒரு பொருளை வாங்குறோம். ஒரு வேலைக்கு நம்ம எடுக்குறாங்க. அவங்க நம்ம நம்மள எப்படி தெரிந்து கொள்வாங்க? நம்ம குவாலிஃபிகேஷன பார்த்து தான் தெரிந்து கொள்வாங்க. நம்ம அப்ளை பண்ணணும் அந்த இடத்துக்கு. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம ஒரு வேலைக்கு நம்ம இப்போ நான் ரேடியோகிராஃபரா இருக்கேன்னா, அந்த இடத்துக்கு நமக்கு எப்படி தெரிந்து கொள்ளுவேன்னா, நான் அந்த அப்ளிகேஷன் போடணும். எனக்கு குவாலிஃபிகேஷன்லாம் வச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூ வச்சு என்னுடைய குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்து தான் அப்படி தான் தெரிந்து கொள்வாங்க. அதேபோல நம்ம ஒரு பொருளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம எத்தனையோ ரிவ்யூஸ்லாம் பார்க்குறோம். யாரையோ கேட்கிறோம். அதெல்லாம் கேட்டு தான் ஒரு ஒரு சில காரியங்கள நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம், தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனா, இந்த இந்த 4வது வசனத்துல அவரு அழகா எப்படி தெரிந்து கொள்ளுகிறார் என்ற காரியங்களை ஏன்னா, நம்ம அந்த அப்போஸ்தலர்கள்லாம் எப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு? அவங்கலாம் ஒரு படிப்பறிவு இல்லாதவர்கள். ஃபிஷர்மேன்ஸ். அவங்களெல்லாம் எப்படி தெரிந்து கொண்டார்? அவங்களெல்லாம் ஜெபித்து முழுவதும் ஜெபித்து 12 சீஷர்களை தெரிந்து கொண்டதாக வேத வசனம் சொல்லுகிறது. அதாவது முதலாவது வசனம் ஒண்ணு சொல்லுது பாருங்க. யோவான் 15:16 சொல்லுது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். ஏன்னா, நம்ம யாருமே ஆண்டவரை நம்ம தெரிந்து கொள்ளல. ஆண்டவர் தான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா, இந்த மகன், இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், நித்திய ஜீவனை அடையணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில சகல விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படணும், கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர வேண்டும், ஒரு பயபக்தியோடு ஒரு இடத்திலிருந்து வளர வேண்டும் என்று ஆண்டவர் தான் நம்மளை முன் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்னா, அவரே தேடி வந்து தெரிந்து கொண்டு நம்ம கனி கொடுக்கும்படி நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ காரியங்களுக்கு அவருடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆசாரியனாக தெரிந்து கொண்டிருக்கிறார், ராஜாக்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார், ஊழிய செய்யும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லா காரியங்களும் இந்த வசனத்துல அழகா சொல்றார் பாருங்க. ஒரு 3-4 காரியங்கள் அதுல சொல்றார் பாருங்க. பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்தரிலென தம்முடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க. சாரி, அதுக்கு முன்னால இருக்கிற வசனத்தை நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தெரிந்து கொண்டபடி காரியத்தை என்ன சொல்றாருன்னா 4வது வசனம், சாரி 5வது வசனத்தை நான் படிச்சிட்டேன். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும், அதாவது முதலாவது சொல்றாரு தெரிந்து கொள்ளுகிற காரியம் என்னன்னா, நம்மள அன்பில பரிசுத்தமா இருக்கணும். சாரி, நான் 5வது வசனத்தை வாசிச்சிட்டேன். 4வது வசனத்தை தான் தெரிந்து கொள்ள காரியம். தேவனாகிய பிதாவாகிய தேவன் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டார் என்ற காரியத்தை, ஏன்னா வேத வசனம் சொல்லுகிற பிரகமா நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்க எங்களை தெரிந்து கொள்ளன்னு சொல்லிட்டு எப்படி தெரிந்து கொண்டார்னா, தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அவருக்கு முன்பாக நம்ம அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக, முதலாவது காரியம் அதை அழகா சொல்லும் வார்த்தை. ஒரு 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 ஆழத்தை நம்ம வாசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகள் பாருங்க. அன்பில பரிசுத்தம் இருக்கணும். நம்ம ஐ டோன்ட் நோ நம்ம எவ்வளோ காரியங்கள் அன்புல பரிசுத்தமா இருக்கிறோமா தெரியல. அவருக்கு முன்பாக நம்ம நிக்கணும்னா, பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்க வேண்டும் என்றால் முதலாவது நம்ம அன்பில பரிசுத்தம் இருக்கணும். ஏன்னா அன்பு இருக்குதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அதனால தான் யோவான் 21ல பேதுருவை பார்த்து என்னை நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா 3 தடவை கேட்டு அவனை மனம் திரும்ப பண்ணி கடைசியா அவன் கண்ணீர் விட்டு, உங்களுக்கு எல்லாமே தெரியுமே ஆண்டவரே தெரியும். ஏன்னா மனுஷர் அன்பு மாறக்கூடியது. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு தகப்பன் பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற அன்புக்கும் மற்றவர்கள் மேல இருக்கிற அன்புக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது. அதே போலதான் ஆண்டவர் அவருக்கு முன்பாக நம்ம நிற்க வேண்டும் என்றால் அன்புல பரிசுத்தம் இருக்கணும். சகோதரனே சகோதரியே, அந்த அன்புல பரிசுத்தம் இல்லைன்னா, உண்மை இல்லைன்னா அது ஒரு மாயமாலமான அன்பு.
தேவனிடத்துல அந்த வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு நல்லா இருக்கணும். அப்பதான், ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 22:37 சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அன்பில பரிசுத்தம் இருக்கணும். நம்ம தெரிந்து கொள்ள காரியம், அவருக்கு முன்பாக நம்ம அன்பில பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா அவரே தான் தேடி வந்து நம்ம தெரிந்து கொண்டாரு, ரட்சிப்பை கொடுத்தாரு. 4வது வசனத்துல முதலாவது காரியத்தை சொல்றாரு, நீங்க அவருக்கு முன்பாக, பிதாவு தேவனுடைய முன்பாக நாங்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அன்பை வந்து முழு இருதயத்தோடு நம்ம காட்டணும் தேவனிடத்துல. அன்புக்கு எந்த தடையுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அன்பு எல்லா திறனான பாவங்கள். ஏன்னா அன்பு நம்ம மேல காட்டியிருக்கிறாரு. அன்புதான் அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன்னு சொல்ல, அந்த அன்பு நியாயப்பிரமாணம் எப்படி நிறைவேறுதலா இருந்தது? அன்பின் நிமித்தமா தான் நிறைவேறுச்சு. அதான் வேத வசனம் ரோமர் 13:10 சொல்லுது, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்க செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. அன்பின் நிமித்தமாக தான் தேவன் நம் மேல வந்து அன்பின் நிமித்தமாக தான் நம்மளை வந்து என்ன பண்ணாரு, அவரு சிலுவையில ஒப்பு கொடுத்து மரணத்தை ருசி பார்த்து நம்மளுக்காக 3ஆம் நாள் உயிரோடு என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள தங்கி இருக்கிறார். அந்த அன்பு தான், நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, அந்த அன்பின் நிமித்தமா அதை நிறைவேறி முடித்தார். ஏன்னா நியாயப்பிரமாணத்துல அதை கடைபிடிச்சு நம்மளால வாழவே முடியாது. அதை நம்ம நிறைவேறித்து நீங்க என்ன ஏற்றுக்கொள்ளுங்க, என்ன ரட்சிப்புக்குள்ளாய் நீங்க நடத்தப்படும் போது நீங்க பரலோகத்தில் வந்து ஆசீர்வாதமா இருப்பீங்க என்று சொல்லுகிறார். முதலாவது, தம்ம அன்பில நம்ம பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்படணும். 2வது, குற்றம் இல்லாதவர்களாய் இருக்கணும். அதாவது நம்மளை எல்லாமே குற்றப்படுத்துகிறவர்களா தான் இருப்பாங்க ஒருத்தர். ஏனாமே எனக்கு பிடிக்காத இருக்கிற காரியம் என்ன பார்த்தாங்கன்னா, காந்தி பிரதர் இப்படி தானே அப்படின்னு என்னை குற்றப்படுத்துவாங்க. நான் மற்றவங்களை பார்க்கும்போது மற்றவங்களை குற்றப்படுத்துவோம். எல்லா உலகத்துல வேலை ஸ்தலங்களும் சரி, எல்லா இடத்துலையும், குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா மனைவி நான் என் பேச்சை நீ கேட்க மாட்டேன்றீங்களே, பிள்ளைங்களும் இதே பிரச்சனை தான், குற்றம். எல்லா இடத்துலையும் நம்ம மனுஷனா இருந்தாலும் பிசாசும் குற்றப்படுத்துது. நீனா ஒரு பரிசுத்தவானா அப்படி என்று பிசாசும் குற்றப்படுத்தி நம்மளை பாவ உணர்வுக்குள்ளாய் நம்மளை ஒடுக்குகிறான். இதெல்லாம் வந்து நீங்க இருக்கக்கூடாது. குற்ற உணர்வே உங்கள்ட்ட இருக்கக்கூடாது. குற்றம் இல்லாதவர்களா தமக்கு முன்பாக நிறுத்தணும். முதல்ல அன்புல பரிசுத்தமா நீங்க நிக்கணும் எனக்கு முன்னாக. அது மாத்திரம் இல்ல, அது குற்றம் இல்லாதவர்களா இருக்கணும். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. 1 கொரிந்தியர் 1:8 சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஏன்னா நம்மள விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அவர் நம்ம ரட்சித்துட்டு இருக்கிறார். அதனால அவருடைய வேலை என்னன்னா, பரிசுத்த ஆவியான நம்மளுக்குள்ள வாசம் பண்ணி எப்படின்னா கரெக்ட் பண்ணுவார். ஏதாவது ஒரு வகையில ஒரு நல்லா இருக்கிற பசங்களுக்கு, நல்லா இருக்கிற ஆளுங்களுக்கு நல்லா அழகா வச்சு நல்ல பொறுமையா போதித்து நடத்துவாரு. சரியே இல்லையா? நம்ம குற்றம் சாட்டப்படாது இருக்கணுமா? எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதிபதிகள்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க சரியா கீழ்ப்படியிலையா, மீதியான்ல கூட ஒரு 7 வருஷத்துக்கு போட்டுருவாரு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். அதான் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு. அதே மாதிரிதான் நம்ம எப்படியாவது சரிப்படுத்தி அவங்கள எப்படின்னா மனம் திரும்ப பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும் என்று எப்படின்னா குற்றம் சாட்டப்படாதனா எனக்கு முன்பாக வந்து நிற்கணும் ஜனங்க, ஒரு சகோதர சகோதரி குடும்பங்கள் வந்து அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நிற்க வேண்டும் என்று அதற்காக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, 3ஆவதாக சொல்றாரு, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இது இந்த 3-6 வசனங்கள்ல எல்லாம் கண்டினியூஸ் ப்ராசஸ். தெரிந்து கொண்டது எப்படி, முன்குறித்திருக்கிற எப்படி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், 3மே கண்டினியூஸ் ப்ராசஸ். முதல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து தமக்கு முன்பாக அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும், குற்றமற்றவர்களா இருக்கணும். உலக தோற்றத்துக்கு அப்படின்னா உலக தோற்றத்துக்கு முன்பாக எப்ப உலகம் தோன்றுச்சுங்க சகோதரனே சகோதரி? ஜெனிசிஸ் 1:1 தான் உலகமே தோணுது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. ஜலத்தின் மேல் தேவன் அசைவாடினார்.
அவரு முதல்ல அவர்தான் வந்து இதெல்லாம் உருவாவதற்கு முன்பாக வானமும் பூமியும் அதாவது உருவாவதற்கு முன்பாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அதாவது தேவனுடைய செயல் இந்த வேத வசனங்கள்ல 3லிருந்து 6 காரியங்கள்ல அழகாக விளக்கி சொல்லுகிறார். அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட நம்ம ஜனங்க. நான் எப்ப பார்த்தாலும் நான் புழு, பூச்சி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு ஜெபிக்க சர்ச்ல ஒரு முன்ன வந்து கூப்பிட்டா கூட, ஐயோ! எனக்கு ஜெபிக்க பயமா இருக்குது. ஒரு பாட்டு ஒன்று பாட சொன்னாலும் பயமா இருக்குது. அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் எப்படி எவ்வளோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள நிரப்பி இருக்கிறாரு. 3வது வசனத்துல. 4வதுல அன்புல பரிசுத்தமா இருக்கணும். நம்ம ஆண்டவர்ட்ட நம்ம நேரா வெர்டிகல் ரிலேஷன்ஷிப் நம்ம நல்லா இருந்தாதான், நாங்க மற்றவர்களோட எல்லா காரியம் யாருமே ஒரு நல்ல ஒரு மனுஷனே இல்லை. எல்லார்ட்டையும் நிறைகள் குறைகள் இருக்கிறது. அந்த நிறை குறைகளை ஏற்றுக்கொண்டு அவனோட நம்ம அன்பா பழகணும். அதான். ஏன்னா அன்பு வந்து நீங்க இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல சொன்ன அன்புலாம் நம்மளால கடைக்கு பிடிக்கவே முடியாது. அவர் பகைவனை போய் அவனை பேசி உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதான் அன்புங்க ஐயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏதாவது ஒருத்தர்கிட்ட நம்ம சிரிச்சு பேசிட்டா நம்ம அன்பு காட்டுறோம். அது மாத்திரம் அன்பு இல்லை. நம்மளை எதிர்த்து நிக்கிறவங்கள கூட நம்ம அன்பு காட்டணும். அதான் தேவனுடைய அன்பு. அதான். ஏன்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் தான் பாவி. அந்த அந்த குவாலிஃபிகேஷன் எப்படி எடுத்து போட்டாரு. அவருடைய அன்பின் நிமித்தமாக தான் நிறைவேற அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற செய்து அதை நம்மளை ரட்சிப்பு வழியில நம்ம நடத்தினாரு. ஆமென். அதாவது அதான் ஆதியாகமம் உருவாவதற்கு முன்பாகவே நம்மள ஆதாம், ஏவாள், ஆபிரகாம் முற்பிதாக்கள்லாம் உருவாவதற்கு முன்பாகவே நம்மளை கிறிஸ்துவுக்குள் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் பாருங்க. அடுத்த காரியமாக 5:6 சொல்றாரு, எப்படி நம்ம முன் குறிக்கப்பட்டு இருக்கிறோம். இதுல ஒரு 4 காரியங்களை அழகா சொல்லியிருக்கிறாரு. முன் குறிப்புதல் என்ன? எரேமியாவை அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அவரு, நீ நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், தீர்க்க தரிசியா அவரை முன்குறித்திருக்கிறேன் என்று 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா எரேமியா எப்படி முன்குறித்திருக்கிறார். அதே போல ஒவ்வொருவரையும் நம்ம சபையில இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் எல்லாரையும் நம்ம முன்குறித்து வைத்திருக்கிறார். ப்ரீ டெஸ்டைன். நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்னன்னா நம்ம பரலோகத்துக்கு போகணும். ஏன்னா ஆண்டவர் அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி பொன்னினாலும் வெள்ளியினாலும் நம்ம மீட்கப்படலை. அவருடைய பரிசுத்த ரத்தம் கொடுத்து நம்மளை மீட்டு ரட்சித்திருக்கிறார். எப்படியாவது நம்மளை ஆண்டவர் சமூகத்துல அவர் பரலோகத்துக்கு எப்படியாவது நம்மளை சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கண்டித்து உணர்த்து சபையில வார்த்தையை கொடுத்து பிரசங்கித்து ஏதாவது ஒரு வகையில அதுக்குதான் வந்து சபைன்ற ஒரு ஆர்கனைசேஷன் கொடுக்கப்பட்டு சர்வீஸ் சென்டர் அது. அந்த சர்வீஸ் சென்டர்ல நம்மளை வச்சு நம்மளை நல்லா சர்வீஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நீ ஒழுங்கு இல்லையே அப்படி சரிப்படுத்தி நம்ம எப்படினாவது அந்த முன்குறிக்கப்பட்ட இடத்துக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனம் அதுக்கு தான் நம்மளை முன்குறித்திருக்கிறார். ரோமர் 8:30 சொல்றாரு, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமாய் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். ஏன்னா நம்மளை முன்குறித்தது நிமித்தமாக தான் ஏற்கனவே கிறிஸ்துவுக்கு முன்பாகவே உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை முன்குறித்திருக்கிறார். இந்த ஜனம் ரட்சிக்கப்படணும். இந்த சகோதர சகோதரி எத்தனையோ பேர் ஒரு சில ஜனங்களெல்லாம் நீங்க இயேசு கிறிஸ்துவ பற்றி சொன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்களாம் ஆயிடணும். அதெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு நியாயம் பேச முடியாது அவங்களுக்கெல்லாம். ஏன்னா அவங்களெல்லாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறாங்களோ தெரியாது. ஏன்னா உங்களை எங்களெல்லாம் வந்து நம்ம தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நம்மளை முன்குறித்திருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார் எரேமியாவை போல. அது 2வது சொல்றாரு, பிரியமானவருக்குள் நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே கிறிஸ்துவ மூலமாய் பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திரனில் தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. நல்ல வார்த்தையை பாருங்க, அழகா ஆழமா கொடுத்திருக்கிறார். அதாவது அந்த அந்த வார்த்தையெல்லாம் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அது எல்லாமே அவருக்குரியது. எப்படி முன்குறித்திருக்கார் பாருங்க. அந்த கிருபை அவருக்குரியது, மகிமை அவருக்குரியது, புகழ் அவருக்குரியது. ஆமென். ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதன் மூலமா தான் அவரை நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். ஏன்னா கிருபை, அதாவது மோசே
தேவன் கடந்து போகும்போது 34:6 சொல்றாரு, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறது போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். அவர் கிருபை, அந்த கிருபையை நம்மளை எப்படி கொடுத்தார்னா, எபேசியர் 2:8 நீங்க பாத்தீங்கன்னா, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், அது நம்மளால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமே, அந்த கிருபை தாம் நமக்கு தந்திரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவர்கிட்ட எல்லாமே இருக்குது, அந்த பேக்கேஜ் ஃபுல்லாவே மகிமை கிருபை புகழ் எல்லாமே இருக்குது, அது நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த 3 காரியங்களை நம்ம சொல்றோம் பாருங்க எப்படி. ஏன்னா நம்மளுக்கு அந்த கிருபை எப்படி கொடுத்துருக்கிறாரு, நம்மளுக்கு மகிமை எப்படி கொடுத்துருக்கிறாரு, புகழ் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காரு நம்ம பாருங்க. ஒரு வார்த்தையும் வசனங்களை பாருங்க, அந்த ஆழத்தை நம்ம அப்பதான் தெரிஞ்சு கொள்ள முடியும். ஏதோ நம்ம வசனத்தை வேகமா படிச்சுட்டு போயிடுறோம், அவ்வளோ பயங்கர ஆசீர்வாதம். நம்ம ஏதோ ஒரு தூசு மாதிரி வாழ்ந்துடுறோம், அவ்வளோ பிளெஸ்ஸிங் ஐயா. வார்த்தையில ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஏதோ வாழ்ந்துட்டு அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சிடறோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஆண்டவருக்குள்ள ஒரு பக்தி வைராகியமா வாழணும், ஒரு அசைவம் உண்டாக்கணும், அதை மாதிரி வாழணும். ஏன்னா அவ்வளோ ஆசீர்வாதம், அவ்வளோ அவருடைய கிருபையை கொடுத்துருக்கிற மகிமை பாருங்க, மகிமை அவருக்குரியது. ஏன்னா சங்கீதம் 29:3 சொல்லியிருக்கிறாரு, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். ஏன்னா மகிமையுள்ள தேவன், அவருடைய அந்த மகிமைக்கு முன்பாக நம்மளால நிற்க முடியாது. அந்த மகிமை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம மேற்கொண்ட வசனத்தை நம்ம வாசிச்சு பார்த்தது ரோமர் 8:30 என்ன சொல்றாரு, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமாய் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமே, நம்மளுக்கு மகிமை கொடுத்திருக்கிறார், நம்மளை மகிமைப்படுத்திருக்கிறார். மகிமைனா பாவத்துல நம்ம மகிமை இழந்து போனோம், ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை ரட்சித்து அந்த மகிமையை கொடுத்திருக்கிறார். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அந்த மகிமையை கொடுத்திருக்கிறார். அந்த மகிமை நிமித்தமாக நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஏசாயா 60:1 சொல்லுது, எழும்பி பிரகாசி உன்மேல் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நம்ம தான் எழும்பி பிரகாசிக்க முடியாத இருக்கிறோம், ஏன்னா அவரோட மகிமை ஏற்கனவே நம்மால காணப்பட்டு இருக்கிறது. நம்ம எழும்பி பிரகாசிக்க முடியாத உலகமும் மாமசமும் சுயமும் எல்லாம் மற்ற காரியங்களை போட்டு நம்மளை இழுத்து 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 அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள முடியாத வரைக்கும் தடுத்து நம்மளை ஆளுகை செய்ய பார்க்கிறது. அந்த ஆளுகைக்குள்ள நம்ம போகக்கூடாது. அது மாத்திரம் இல்லாத புகழ், அவர் மாத்திரம்தான் புகழுக்கு உரியவர். எல்லா துதி கணம் மகிமை கிருபை எல்லாம் அவருக்குரியது. அந்த புகழ் பாருங்க, ரோமர் 15:11 சொல்றாரு, மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேறும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகி ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். அவரை புகழணும், பிரைஸ் பண்ணணும், துதிக்கணும். அவர் துதிகளில் மத்தியில் வாசமாய் இருக்கிறவர். சங்கீதம் 18:3 சொல்றார், துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். இந்த புகழ்ச்சியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தமக்கு தந்திரன தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக முன் குறித்திருக்கிறார். பாரு எப்படி நம்மளுக்கு புகழை கொடுத்திருக்கிறார்னா, 1 பேதுரு 1:7 பாத்தீங்கன்னா, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டராய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். அதாவது நம்ம விசுவாசம் நம்மளுக்கு சோதிக்கப்பட்டு, நம்ம விசுவாசத்துல எப்படி இருக்கிறோம், அந்த விசுவாசத்துல அசையாதவர்களா நம்ம இருக்கிறோமா அப்படின்னு பார்த்து ஆண்டவர் வரும்போது நம்ம என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று அவருக்கு இருக்கிற அந்த மகிமை கிருபை புகழ் நம்மளுக்கு அதன் நிமித்தமா தான் நம்ம முன்குறித்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாத தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, அழகான அது இங்கிலீஷ் வார்த்தை அழகா சொல்லியிருக்கிறாங்க. அந்த தயவுள்ள சித்தத்துக்கு எல்லாமே அவருக்குரியது, இதெல்லாம் கொடுத்துதான் நம்மள முன் கொடுத்திருக்கிறாரு. அது தயவுள்ள சித்தத்துக்கு இங்கிலீஷ்ல அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, குட் பிளஷர் ஆஃப் ஹிஸ் வில். அதாவது ஒரு சந்தோஷமான ஒரு சித்தம், அதாவது குட், அவர் ஒரு சந்தோஷப்பட்டு ஏதோ ஒரு கடமைக்காக இந்த ஜனங்களுக்காக நான் மறிக்கணும், ஏதோ கடமைக்காக
நான் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும், அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவருடைய குட் ப்ளஷர் ஆஃப் இஸ் வில், அது சோவரின் வில், அந்த சோவரின் வில் தான் இது. இந்த சோவரின் வில் மூலமாக தான் நம்மளை முன்குறித்திருக்கிறார். அந்த சோவரின் வில்லு, அதாவது அந்த சோவரின் வில்ல தாவீதுக்கு 2 சாமுவேல் 7:21 அவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களெல்லாம் ஒரு அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர். அந்த குட் ப்ளஷர் ஆஃப் இஸ் வில்ல தாவீதுக்கு மாத்திரம் தான் கொடுத்திருக்கிறாரு. அந்த தாவீதுக்கு கொடுத்த அதே அதே தயவுள்ள அந்த ஐஸ்வர்யத்தை, குட் ப்ளஷர் ஆஃப் இஸ் வில்ல நம்மளுக்கும் கொடுத்து நம்மளை முன்குறித்திருக்கிறார். அதாவது முதலாவது என்ன சொல்றாரு, தாம் நமக்கு தந்திரன தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக முன்குறித்திருக்கிறார். இரண்டாவது தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மளை முன்குறித்திருக்கிறாரு. மூன்றாவதாக சொல்றாரு, நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அந்த முன்குறிப்பு எப்படிதான் செஞ்சுக்கிறாரு பாருங்க. அதாவது ஏதோ ஒரு முன்குறிச்சிட்டாரு, நம்ம ஒரு அசால்ட்டா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்மளால எப்படிலாம் கிருபையை மகிமையை புகழ கொடுத்து நம்ம முன்குறித்திருக்கிறாரு. அவருடைய தயவுள்ள சித்தத்தை கொடுத்தபடி முன்குறித்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாத சுவிகார புத்திரர். அந்த சுவிகார புத்திரருக்கு ஒரு ஒரு வார்த்தை அழகா சொல்லப்படுகிறது, அடாப்ஷன் அஸ் சன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அடாப்ஷன், அவருடைய குமாரனா மாறும்போது, அவர் சுவிகார புத்திரரா மாறும்போது எவ்வளவோ ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆமென். அதான் அதனுடைய சுவிகார புத்திரர். அந்த சுவிகார புத்திரருக்குரிய ஆசீர்வாதம், அந்த தெரிந்து கொள்ள முன்குறிக்கப்பட்ட காரியத்துக்குரிய அர்த்தம். கலாத்தியர் 4:4-5 சொல்லுது, அந்த சுவிகார புத்திரராகும் போது எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது என்ற வசனத்தை நம்ம பார்த்தீங்கன்னா, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அவரை மாதிரியே, ஏன்னா குமாரனாய் கிறிஸ்து அவரும் வானத்தை நோக்கி அப்பா பிதாவே என்று ஜபிக்கிறாரு. அதே போல நம்மளும் அந்த சுவிகார புத்திரம் நம்மளுக்கு கிடைக்கும் போது தேவனை நம்ம அப்பா பிதாவே என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்ம கூப்பிடத்தக்கதாக குமாரனுடைய ஆவியை நம்ம இருதயங்களில் அனுப்பினார் சொல்றாரு. அதுபோல ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறார். அந்த சுவிகார புத்திரரா ஆகும்போது அவருக்கு நம்ம குமாரனா ஆயிட்டோம், புத்திரனா மாறிட்டோம். அது மாத்திரம் இல்லாத, அதே நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரம் ஆயிட்டோம். இன்ஹெரிட்டன்ஸ், அவருக்கு இருக்கிற எல்லா இன்ஹெரிட்டன்ஸான ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு எல்லாருமே எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல அதாவது ரோமர் 8:15 சொல்றது, அந்தப்படி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். அதாவது அவர் தைரியமா பயந்து 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 தேவனை போய் நம்ம தேவனுக்கு முன்னால, ஏன்னா பரிசுத்தம் பழைய ஏற்பாடுலாம் தேவனுக்கு போறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்ப இயேசு கிறிஸ்து மூலமா போய் நல்ல பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியெல்லாம் பெறாம நீ சுவிகார புத்திரரா ஆறிட்ட, அதுக்காக தான் உன்னை முன்குறித்து இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம போய் தைரியமா அவருடைய கிருபாசனத்தில் வந்து அப்பா பிதாவே என்று துதிக்க கொடுக்கிறார். இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். எவ்வளவு ஆசீர்வாதமான அந்த தேவனுடைய செயல். 3-6 வசனங்களை எவ்வளவு அழகா சொல்லு. அந்த தேவன் நம்ம வாழ்க்கையில அந்த பர்பஸ் என்னன்னா, இந்த எவ்வளவு காரியம் நம்மளுக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால நம்ம ஆசீர்வதிக்கிறான் 3வது வசனத்துல பார்த்தோம். 4வது வசனத்துல நம்ம பார்த்தோம் எப்படி நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். தாம் தமக்கு முன்பாக அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும், குற்றமற்றவர்களா இருக்கணும். அது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மள கிறிஸ்துவின் மூலமா நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? 3 விதமான ஆசீர்வாதங்களை அதை கொடுத்திருக்கிறார். நம்ம குற்றமற்றதான் நிற்கணும், அன்பில பரிசுத்தம் உள்ளவராக, உலக தோட்டத்துக்கு முன்பாக ஒன்னெல்லாம் என்ன தெரிந்து கொள்ளணும் பாப்பா அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாத 5:6 சொல்றாரு, உன்னை எப்படி முன்குறித்திருக்கிறேன்னா
தாம் தமக்கு தந்திரன தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. எனக்குரியது பாதலாம். மகிமை, கிருபை, புகழலாம். அதன் நிமித்தமாக அது மாத்திரம் இல்லாத தம்முடைய 2வது காரியமா, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் குட் பிளஷர் ஆஃப் ஹிஸ் வில் பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமா சுவிகார புத்திரர் ஆகும்படி உன்னை முன்குறித்திருக்கிறேன் என்று அழகாக சொல்லி முடிக்கிறார். இதெல்லாம் தேவன் தேவன் மூலமா செய்கிற செய்கைகள். தேவன் கிறிஸ்துவை வைத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில எப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும், நான் எப்படி உன்னை தெரிந்து கொண்டேன், எப்படி முன்குறித்திருக்கிறேன் என்ற காரியங்களை இந்த 3லிருந்து 6 வசனங்களை அழகா சொல்லுகிறாரு. அடுத்த பைபிள் ஸ்டடியில நீங்க பார்த்தீங்கன்னா, குமாரனுடைய செயல் 7லிருந்து 8ல ஒரு 5 காரியங்களை சொல்லுகிறாரு. எப்படி குமாரன் என்னென்ன செயலெல்லாம் கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார்ன்ற காரியங்களை நம்ம அழகா பார்க்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் நம்ம தொடர்ந்து ஜெபத்தை நடத்தி